ஓம் ஸ்ரீ சாய்ராம். புட்டபர்த்தி சத்ய சாய்பாபாவை தெரிஞ்ச எல்லாருக்கும் இந்திரா தேவி அம்மாவையும் தெரிஞ்சிருக்கும். அவங்களுக்கு சுவாமி ஒரு முறை சுவாமி படம் போட்ட பென்டென்ட் வரவழைச்சு கொடுத்துருந்தாங்க. அந்த அம்மா அமெரிக்கால வசிச்சுட்டு இருக்கும் போது அந்த பென்டென்ட் அவங்களுக்கு மிஸ் ஆயிருச்சு. அவங்க வீடு பூரா தேடிட்டாங்க. ஆனா அவங்களுக்கு நல்ல நினைவு இருந்தது, அதை அவங்க எங்கேயுமே தொலைக்கலன்னு. அப்போ அவங்க கணவர் சொன்னாங்க, நீ ஏன் திரும்பி புட்டபர்த்தி போகக்கூடாது அப்படின்னு. உடனே அவங்க புட்டபர்த்தி கிளம்பி வந்துட்டாங்க. வந்த அன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி விழா அங்க நடந்துட்டு இருக்கு. சுவாமி பஜன் முடிஞ்சு தர்ஷன் கொடுக்கும் போது சுவாமி கிட்ட கேட்குறாங்க, சுவாமி நான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு யோகா கிளாஸ் எடுக்கட்டுமா அப்படின்னு. சுவாமி உடனே எடுக்க சொல்லி பர்மிஷன் கொடுத்துட்டாங்க. அவங்களும் எடுத்துட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு அதே மாதிரி ஒரு தர்ஷன்ல சுவாமி வந்தாங்க. அப்போ சுவாமி அவங்களுக்கு ஒரு பரிசாக ஒரு மோதிரத்தை வரவழைச்சு கொடுத்தாங்க. அந்த மோதிரத்துல நடுவுல நீலக்கல், அதை சுத்தி வைர கற்கள் 7 கற்கள் சின்ன சின்ன கற்களாக பதிச்சிருந்தாங்க. அதை வாங்கின உடனேயுமே அவங்களுக்கு இதுல சுவாமி படம் இருந்திருந்தா நல்லா இருக்கும், இப்படி கல் வச்சதா சுவாமி கொடுத்துட்டாங்களே அப்படின்னு யோசிச்சாங்க. அதுக்கப்புறம் அவங்க 1939 தனக்கு தானே ஒரு சபதம் போட்டிருப்பாங்க, இனிமே அணிகலன்களே அணியக்கூடாதுன்னு. இப்ப சுவாமி மோதிரம் கொடுத்துட்டாங்களே, இதை போடாமலும் இருக்க முடியாது, என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சுட்டே அன்னைக்கு போய் படுத்துட்டாங்க. மறுநாள் அதே மாதிரி தர்ஷன் வரும்பொழுது சுவாமி அந்த மோதிரத்தை கொடு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டாங்க. அதை சுவாமி வாங்கின உடனேயுமே அவங்க மனசுல என்ன அலைகள் ஓட ஆரம்பிச்சிருச்சு, நேற்று பூரா நம்ம அப்படி நினைச்சதுனால சுவாமி இது அவங்களுக்கு கொடுக்க வேண்டாம்னு நினைச்சு வாங்கிட்டாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டே இருந்தாங்க. சுவாமி அந்த மோதிரத்தை வாங்கி என்ன செய்யறாருன்னு பார்க்கும்போது அதை சுவாமி வாயால ஊதுனாங்க. அப்படி ஊதுன உடனேயும் அதுல இருக்க கற்கள் எல்லாம் மாறி ஒரே ஒரு கல்லா மாறிடுச்சு. இப்போ இதை வச்சுக்கோன்னு சுவாமி கொடுக்குறாங்க. அப்போ இப்பயும் அதுல சுவாமி படம் இல்லையேன்னு அவங்க நினைச்ச அடுத்த நிமிஷமே சுவாமி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, அதுல சுவாமி படம் இல்லை அப்படின்னு தானே நினைக்கிற, அது வெளியில எல்லாரும் பார்க்கும்போது அது வைரக்கல் மோதிரம் தான், ஆனா நீ அதை உத்து பாரு, அதுக்குள்ள நான் தெரிவேன் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. உடனே அதை பார்த்து அவங்க உள்ள உத்து பார்க்கும் பொழுது அப்படியே தேஜஸ்வரூபியா சுவாமி உள்ள நின்று சிரிச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போ சுவாமி சொன்னாங்க, நீ இந்த மோதிரத்தை வெளியில எந்த காரியத்துக்கு போனாலும் போட்டுட்டு போ, உனக்கு எல்லாமே நல்லபடியா முடியும் அப்படின்னு சுவாமி சொல்றாங்க. அப்போ அவங்க அதை போட்டுக்கலான்ற ஒரு பெர்மிஷனும் சுவாமி கொடுத்துட்டாங்கன்ற ஒரு சந்தோஷம். சுவாமி முன்னாடி நீங்க எனக்காக ஒரு பென்டென்ட் வரவழைச்சு கொடுத்துருந்தீங்க, அமெரிக்கால அதை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன் சுவாமி, காணாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னோனையும், அது காணாம போகலைன்னா நீ இப்ப இங்க வந்திருப்பியா அப்படின்னு சொல்லி சுவாமி கேட்குறாங்க. உடனே சுவாமி கையை மேலே அப்படியே ஆட்டி அதே பென்டென்ட்டை திருப்பி வரவழைச்சு அவங்க கையில கொடுத்துட்றாங்க. அவங்க ஒரு பரம ஆனந்த நிலையில இருக்கிறாங்க. ஆக சுவாமி மீது தீராத அன்பு கொண்டிருக்கக்கூடிய பக்தர்களை கூட சுவாமி அருகில் வரவழைச்சு அவங்க பக்திக்கும் அவங்களுடைய சேவைக்கும் பரிசு கொடுத்து அவங்களை ஆனந்தப்படுத்துறார் அப்படின்ற அற்புத நிகழ்வை தான் இப்ப நம்ம பார்த்திருக்கோம். ஜெய் சாய்ராம்.